அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் டாக்டர் எம்ஆர்எம். எனது ஃபேஸ்புக் தளம் வந்து எம்ஆர்எம் இகான், எம்ஆர்எம் லோ, யூடியூப். புகழ்பெற்ற புத்தளங்காத நீதிபதி. அதே நேரம் இலங்கையில் சுமார் 5 பல்கலைக்கழகங்களுக்கு மேலால் கற்பித்து வருவேன். மாலைதீவு, கேசி, சவுதி அரேபியா, அதே போல் லண்டன் வாழ்க்கையில் பாரிய ஒரு தாக்கத்தையும் செல்வாக்கையும் இலங்கை முஸ்லிம்கள் மத்தியிலும் சர்வதேச முஸ்லீம் உலக மத்தியிலும் ஏற்படுத்தி வருவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் சீரியாவில் அண்மையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமும் இலங்கை முஸ்லீம் சமூகம் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இதுதான் எனது இன்றைய தலைப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த முஸ்லீம் உலகம் தற்போது இருக்கின்ற ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலை. முஸ்லீம் உலகம் தற்போது இருக்கின்ற கொந்தளிப்பான ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். There is no caretaker. There is no imam. There is no leader. There is no responsible person. There is no shield. எங்களுக்கு கவசம் இல்லை. பாலஸ்தீன பிரச்சனை, லெபனான் பிரச்சனை, சீரியா பிரச்சனை மட்டுமல்ல, இலங்கையில் கூட முஸ்லீம் சமூகம் எதிர்க்கக்கூடிய பிரச்சனைகள். இந்தியாவில் எல்லா பள்ளி வாயில்களுக்கு கீழாலும் ஒரு ராமர் கோயில் இருக்கின்ற ஒரு கதை. அதை வைத்து நீதிமன்றங்களில் வழக்கை பதிவு செய்தல். வழக்கை பதிவு செய்தவுடன் அந்த பள்ளிவாசல்களை மூடுதல், ஆராய்ச்சிகளை தொடங்குதல். எனவே இவ்வாறு இந்த சங்கிகளின் அட்டகாசம் இந்தியாவிலே. அதே நேரம் பங்களாதேஷ் தற்போது சிதைந்த நிலையில், ஒரு சீர்மையற்ற நிலையில் தற்போது இருக்கின்றது. எனவே எங்கு பார்த்தாலும், எந்த கோணத்தில் பார்த்தாலும் முஸ்லீம் உலகம் படு தோல்வியில் இருக்கின்றது. அதில் கருத்து வேறுபாடு இல்லை. எனவே இதற்கான காரணம் என்ன? குந்தும் ஹைர உம்மத், வி ஆர் த பெஸ்ட் நேஷன். எனவே நல்ல ஆட்சியை செய்து அடுத்த சமூகம் முஸ்லீம்களிடமே அந்த ஆட்சியை படிக்க வேண்டும், நிர்வாகத்தை படிக்க வேண்டும், நீதித்துறையை படிக்க வேண்டும், சர்வதேச உறவுகளை படிக்க வேண்டும். அந்த நிலையில் இருந்து இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தின் தலைவர்கள், அசாத் ரஷ்யாவுக்கு ஓடினார், ஷேக் ஹசீனா பங்களாதேஷிலிருந்து மோட்டியிடம் ஓடினார். இப்படி சதாம் ஹுசைன், உங்களுக்கு தெரியும், ஒரு டாய்லெட் பங்கருக்குள்ளே நுழைந்திருந்தார், பாலைவன சிங்கம் என்ற சதாம் ஹுசைன். இப்படி முஸ்லிம் உலகத்திலே ஆட்சியை பெற்றது அயோக்கியத்தனத்திலும், அநியாயத்திலும், வஞ்சகத்திலும். ஆட்சியை செய்தது துரோகம், பழிவாங்கல், சித்திரவதை ஆட்சி காலத்திலே. பின்னர் ஆட்சியிலிருந்து ஓடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முஸ்லிம் உலகத்திலே எந்த ஒரு நல்ல தன்மையையும் எங்களுக்கு காண முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் இதுதான் முஸ்லீம் சமூகத்தின் தலை விதி அல்ல, இரணமே இதல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி ஹீரா குகையிலிருந்து ஆரம்பித்து சர்வதேச உலகுக்கு ஒரு செய்தியை விடுத்தது. ஆரம்பித்த இடம் ஹீரா குகை, தியானம் செய்த இடம் ஹீரா குகை. இக்ரஹ், ஓதுவீராக, வாசிப்பீராக, அங்கு அறிவு வழங்கப்பட்டது. அங்கிருந்து அந்த ஹீரா குகையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த பணி, மெசேஜ் மூவியிலே நீங்கள் காணுவீர்கள், சர்வதேச சாம்ராஜ்யங்களை நோக்கி அந்த குதிரை வீரர்கள் கம்பீரமாக அந்த குதிரையை ஓட்டுகின்றதை நீங்கள் காண்பீர்கள். அந்த குதிரை ஓட்டுகின்ற அந்த வீரியம், அந்த வீரத்தை அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் கோழையாக குதிரையில் செல்லவில்லை, தைரியமாக, நல்ல செய்தியோடு, வீரியத்தோடு, ஒரு அழகிய, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நிலைப்பாட்டிலே அந்த குதிரைகள் 3 திசை நோக்கி நகர்ந்ததை பார்ப்பீர்கள். அது சொல்ல வருகின்ற செய்தி என்ன? ஹிரா குகையில் இருந்து செய்தி ஆரம்பிக்கின்றது, ரசூலுல்லாவின் பணி ஆரம்பிக்கின்றது. கடைசியாக வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்துக்கு ஒரு செய்தியை விடுத்துவிட்டு ரசூலுல்லாஹ் விடைபெறுகின்றார். இன்றைய சீரியா இஸ்லாமிய வரலாற்றிலே பாரிய இரத்த வரலாறோடு பெற்றோர் பூமி. அதற்கான தியாக வரலாறு, ஜெருசலம் கைப்பற்றதுக்கான தியாக வரலாறு, டமஸ் கைப்பற்றப்பதற்கான தியாக வரலாறு, முஸ்லிம் நிலத்தில் இருக்குகின்ற செல்வங்கள், வளங்கள், பெட்ரோலியம், கனிப்பொருட்கள், உலக பொருளாதார அரசியல் தளங்கள்,
ஜியோ எக்கானாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் லொக்கேஷன். சீரியா ஒரு முக்கிய தளம் வாய்ந்தது என்பதை மறுக்க முடியாது. ஆகப்பெரிய நிலப்பரப்பு, அதிகூடிய கனிய வளங்கள், பெட்ரோலிய வளங்கள், மத்திய கிழக்கிலே மிகவும் மையமான ஒரு பகுதி. ஒரு பக்கத்திலே ஜெருசலம், இன்னொரு பக்கத்திலே டர்க்கி, ஐரோப்பாவுக்கு நுழைகின்ற பகுதி, இந்த பக்கத்திலே சவுதி அரேபியா, மக்கா மதீனாவோடு இணைக்கின்ற பகுதி. அனைத்தையும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாகத்தான் சீரியாவை நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. எனவே நபிகள் நாயகத்தின் அந்த வரலாறு, தாருல் அர்கமில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வரலாறு பின்னர் 3 வருடத்துக்கு பின்னர் பகிரங்கமாக சமூகத்துக்கு சிறுபான்மை சிந்தனையாக கொண்டு செல்லப்பட்டது. அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கு சிறுபான்மையாக வாழுகின்ற ஒரு காலத்திலே ரசூலுல்லாவும் அவர்களுடைய விசுவாசிகளும் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மது அவர்களும் துண்டிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாவிலே இருந்து கொண்டிருக்கின்ற போது ஹப்பாத் இப்னு ஹரப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், மக்கள் எங்களுக்கு துன்பம் இழைக்கின்றார்கள், மக்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள். இறைவனிடம் துவா கேட்டு இவர்களுக்கு சாபமிடுங்கள், இவர்களை அழித்து விடுவதற்கான கோரிக்கையை முன்வையுங்கள் என ஹப்பாத் இப்னு ஹரப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திடம் ஒரு கருத்தினை முன்வைக்கின்றார்கள், ஒரு ரிக்வெஸ்ட்டை முன்வைக்கின்றார்கள். அப்போது அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு நபிகள் நாயகம் நேரடியாக இயங்கவில்லை. மறைமுகமாக என்னதை சொன்னார்கள், ஹப்பாதே, பொறுமையாயிருங்கள், பொறுமையாயிருங்கள். ஒரு காலத்தில் உலகளாவிய முஸ்லீம் வரலாற்றில் உங்களை விட பாரிய கஷ்டங்களை பட்ட முஸ்லீம்களின் வரலாறு இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறுகள் எல்லாம் பாரிய படிப்பினைகளை கொண்டு வந்தது. இவர்கள் வழங்கப்பட்ட அந்த தியாக வரலாறை நீங்கள் வழங்காமல் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதாவது there is a price for paradise. சுவர்க்கத்தை இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதற்குரிய விலையை வழங்கியதன் பின்னால் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தையும் யதார்த்தத்தையும் உணர்ந்து கொள்வீர்கள். சொல்லிவிட்டு அதற்கு மேலால் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஹப்பாதே, ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் சன்னாவிலிருந்து ஹலரமௌத் வரை, தற்போது யமனில் ஒரு பகுதி, யமன் சவுதி அரேபியாவுக்கு கீழே உள்ள பகுதி, அதிலே சன்னாவிலிருந்து ஹலரமௌத் வரை மக்கள் பயமின்றி போவார்கள், பெண்கள் பயமின்றி நடந்து செல்வார்கள். எனவே இதிலிருந்து மக்கா வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் முன்வைத்த கருத்தின அந்த மெசேஜ் மூவியிலே நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்றால், ஹிரா குகையிலிருந்து செய்தி ஆரம்பிக்கப்படுகின்றது, சர்வதேச செய்தியாக பரிணமிக்கின்றது. ஸோ அங்கே there is a message. It's a universal message. It's the message for mercy. It's message for ruling. It's message for good governance. எனவே வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ரஹ்மத்தன் என்றால் அருள். அருள் என்றால் என்ன? ஒரு தாய் குழந்தைக்கு காட்டுவது ஒரு அருள், கணவன் மனைவி காட்டுவது அருள், மனைவி கணவனுக்கு காட்டுவது அருள், தாய் குழந்தைகளுக்கு காட்டுவது அருள், பசு தனது கன்றுக்குட்டிக்கு பால் கொடுப்பது ஒரு அருள். இப்படி பல கோணங்களில் அதை பேசினாலும் இங்கு சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், நீதியான ஆட்சி. அது நபிகள் நாயகத்தோடு தொடர்பானது, அது நீதியான சிந்தனையோடு தொடர்பானது, நீதியான சித்தாந்தத்தோடு தொடர்பானது. mercy with thoughts by thoughts, mercy with idea by idea, mercy with ideology by ideology. எனவே இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு உலகத்துக்குமான ஒரு செய்தி அங்கு முன்வைக்கப்படுகின்றது. இதால் குர்ஆனிலே தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு வசனம். தற்போது வருகின்றோம், அந்த சன்னாக்கும் ஹலரமௌத்துக்கும் இடையிலே மக்கள் பயமின்றி போவார்கள். எனவே மறைமுகமாக அங்கு ரசூலுல்லா தான் யார் என்பதையும், தான் செய்யப்போகிற வேலை என்பதையும் தனது பணி என்பதையும் அழகாக சொல்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஒரு பல இந்து தமிழ் படங்களை பார்ப்பீர்கள், சுவாமிமார்கள் இருப்பார்கள். அவர்கள் மலை அடிவாரங்களில் இருப்பார்கள், பெரிய தாடியோடு, இந்த தஸ்பீ அமைப்பில் இருக்கின்ற அந்த தியான அடையாளங்களோடும், அங்கே ஒரு பக்கத்திலே புகைகள் பறக்கும், இங்கே நெருப்பு இருக்கும், இப்படி இருப்பார்கள்.
இவர்கள் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள். இந்த சாமிமார்கள், முனிவர்கள் சன்னாலிருந்து ஹலருமத்துறை மக்கள் பயமின்றி போவார்கள். இந்த கருத்து அவர்களிடமிருந்து வராது. எனவே இங்கே நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் மக்கா வாழ்க்கையிலே, இது மக்கா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். காபிர்கள் நபிகள் நாயகத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையாளர்களையும் துன்புறுத்துகின்ற போது சொன்ன வசனம். எனவே தான் செய்ய போகிற வேலை அங்கு தெளிவாக பேசப்பட்டது. அது மறைமுகமாக இருக்கின்றது. மக்கள் பயமின்றி போவார்கள், பெண்கள் பயமின்றி போவார்கள் என்றால் தான் ஆட்சி செய்ய போகின்றேன், அந்த ஆட்சியில் நீதி நிலைக்கும். இதை மக்கா வாழ்க்கையில் அவர் சொல்கின்றார். இவ்வாறு ஆரம்பித்த அந்த நபிகள் நாயகத்தின் வரலாறு, சாம்ராஜ்ய கனவு, நீதியான ஆட்சி, நீதியான நிர்வாகம், நீதியான பொருளாதாரம், நீதியான அரசியல், நீதியான நீதித்துறை, நீதியான பெண்களுக்கான சந்தர்ப்பங்கள், நீதியான குழந்தைகளுக்கான வாய்ப்புகள், பள்ளியில் நீதி, சிறுபான்மையருக்கு நீதி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே ரசூலுல்லாவின் செய்தி தெளிவானது, அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஹுஸ்வத்துல் ஹசன், அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகத்தின் வழிகாட்டத்தில் இருக்கின்றது. எனவே அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அதோடு 20ஆம் நூற்றாண்டின் நவீன சிந்தனையாளர்கள் கிலாஃப ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னால் அவர்களுடைய சிந்தனை உருவாக்கங்கள் பல்வேறு தளங்களிலும் பல்வேறு கோணங்களிலும் இடம்பெற்று கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு இயக்கத்துக்கு இன்னொரு இயக்கம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த எல்லா இயக்கத்தையும் நான் படித்துருவேன். இலங்கையிலும், லண்டனிலும், சவுதி அரேபியா, எங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கான ஷீல்ட், எங்களுக்கான கவசம், எங்களுக்கான லீடர்ஷிப், இமாம், அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. முஸ்லீம் உலகத்துக்கு இமாம் தேவை, முஸ்லீம் உலகத்துக்கு பாதுகாப்பு தேவை. உங்களுக்கு தெரியும், மீனை ஒரு தொட்டிலில் இருந்து வெளியே போட்டால், மீன் தொட்டிலிருந்து வெளியே போட்டால் அது துடிக்கும். ஏன் அது துடிக்கின்றது? அது சொல்லுகின்றது, என்னை மீன் தொட்டிலிருந்து வெளியே எடுத்தீர்கள், தற்போது அவசரமாக என்னை அறுத்து அதுக்கான மசாலாக்களை போட்டு பொரித்து சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றது. என்றால் அது வல்ல மெசேஜ். மீன் வெளியே வந்தவுடன் துடிப்பது அது மனிதன் வாய்க்குள்ளும் வயிற்றுக்குள்ளுக்கும் போக வேண்டும் என்பதல்ல. மீன் வெளியே வந்தவுடன் துடிப்பது எதற்கென்றால் தான் இருந்த அந்த தொட்டிலுக்குள் செல்ல வேண்டும். அதுக்குத்தான் அது துடிக்கிறது. இதுக்கு மேலே வேற ஒரு சித்தாந்தம், வேறொரு யதார்த்தம், வேறொரு பகுப்பாய்வு இல்லை. ஒரு மீன் தொட்டிலிருந்து எடுத்து வெளியே போட்டவுடன், மீன் கடலிலிருந்து கரைக்கு வந்தவுடன், மீன் ஆற்றிலிருந்து கரைக்கு வந்தவுடன் துடிப்பதற்கு காரணம், தன்னை பழைய இடத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இது போல தான் முஸ்லீம் உலகம். முஸ்லீம் உலகத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கின்றது. அது சிந்தனா ரீதியான போராட்டம். முஸ்லீம் உலகத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கின்றது. அது திட்டங்களை கொண்டு வருவதற்கான போராட்டம். சிஸ்டம் ஆஃப் இஸ்லாம், சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ், சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் பொலிட்டிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம், சிஸ்டம் ஆஃப் உமன், இதற்குள்ள முஸ்லீம் சமூகம் மீண்டும் போக தயாராகி கொண்டிருக்கின்றது, துடிக்கின்றது, போராடுகின்றது. அது அறிவியல் போராட்டமாக தென்படுகின்றது. அந்த மீனின் துடிப்பு எப்போது இருக்கும் என்றால், தண்ட பழைய அந்த நீர் தொட்டியிலே போட்ட பின்னர் தான் அது நிற்கும். அதுபோல தான் முஸ்லீம் உலகம் கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. பாரிய போராட்ட வரலாறை கொண்டிருக்கின்றது. எனவே முஸ்லீம் உலகத்தின் போராட்டம் உலகம் முடியும் வரை இருக்கும். கஸாலிக யுலிருபுல்லாஹுல் ஹக்க பில் பாத்தில். சூரத்து ராத் 17வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அழுக்கு நுரை மனிதனுக்கு பயனுள்ள நீரை குறிப்பிடுகின்றார். வானத்திலிருந்து நீர் பொழிகின்ற நீர் அழுக்கு நுரைகளை மேல் எழுப்புகின்றன. தங்கம் வெள்ளி ஆபரணங்களை உருக்குகின்ற போது நுரைகள் மேல் எழும்புகின்றது. பின்னர் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய தங்கம் வெள்ளிகள் கட்டியாக மாறுகின்றது. வானத்திலே இருந்து பொழிகின்ற நீர் மக்களுக்கு பயனுள்ளதாக மாறுகின்றது. அவ்வாறு குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு தான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே நான் வேறுபாட்டை காட்டுகின்றேன். அழுக்கு நுரைகள் அசத்தியம், மனிதனுக்கு பயனுள்ள நீர் சத்தியம். அழுக்கு நுரைகள் அசத்தியம், மனிதனுக்கு பயனுள்ள தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் சத்தியம். எனவே இந்த சூரத்து ராத் 17வது வசனத்திலே அந்த போராட்டங்களையும் அழுக்கு நுரையையும்
மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த பாரிய அர்த்தமுள்ள பொருட்களையும் வைத்து அல்லாஹ் கூறுகின்றான். கஸாலிக யுலிருபுல்லாஹுல் ஹக்க பில் பாத்தில். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான ஒரு வேறுபாட்டை அல்லாஹ் காட்டுகின்றான். நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு ஜனநாயக ஆட்சி 1924க்கு பின்னால் உஸ்மானிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தவுடன் சில ஜனநாயக ஆட்சிகள் வந்தது, மன்னர் ஆட்சிகள் வந்தது, இராணுவ ஆட்சிகள் வந்தது. இன்று போலி ஜனநாயக ஆட்சி டர்க்கியில் இருக்கின்றது, போலி ஜனநாயக ஆட்சி பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருக்கின்றது, போலி ஜனநாயக ஆட்சி எகிப்தில் இருக்கின்றது, மன்னர் ஆட்சி சீரியாவில் இருந்தது, ஜோர்டானில் இருக்கின்றது, சவுதி அரேபியாவில் இருக்கின்றது, அதனை கட்டாரில் இருக்கின்றது. எனவே அதை தவிர இராணுவ ஆட்சிகள் உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானிலே முஷாரஃப் இலங்கையில் இருந்து பிரியாவிடை வெற்றி செல்கின்ற போது நவாஸ் ஷெரீஃபுக்கு எதிராக செய்த அந்த போராட்டம் இராணுவ ஆக்கிரமிப்பாக மாறி பின்னர் முஷர்ரஃபின் கையில் பாகிஸ்தான் பல வருடங்கள் தங்கியிருந்தது. இதை ஐக்கிய நாடுகள் சபை, மேற்கத்திய உலகம், அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. அதே நேரம் சதாம் ஹுசேனின் ஆட்சி இராணுவ ஆட்சி, அசாதின் தந்தை ஆட்சியை பிடித்தது இராணுவ புரட்சி. எனவே இவ்வாறு முஸ்லிம் உலகத்திலே ஜனநாயகம் என்றால் அது ஒரு போலி ஜனநாயகம், மன்னராட்சி என்றால் கொடுங்கோல் மன்னராட்சி, இராணுவ ஆட்சி என்றால் அது ஒரு சர்வாதார ஆட்சியாக நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இடியாமீனை பற்றி வந்த கதைகள், சவுத் ஆப்பிரிக்கா வரலாற்றில் இடியாமீனை பற்றி வந்த கதைகளில் உண்மை இப்போ இரண்டும் இருக்கின்றது. ஏனென்றால் இடியமீன் என்ற நபர், உகாண்டா இடியமீன், ஐரோப்பிய கொலோனியலிசத்துக்கு எதிராக எழுந்தபடியால் நிறைய பொய்கள் வந்திருக்கலாம். இருந்தாலும் அங்கும் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே இவ்வாறு நாங்கள் முஸ்லிம் உலகத்தின் எந்த கோணத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு குந்தும் ஹைர உம்மத், முன்மாதிரியான சமூகத்தையும், முன்மாதிரியான அரசியலையும், முன்மாதிரியான பொருளாதாரத்தையும், முன்மாதிரியான பெண்களின் நகர்வுகளையும், முன்மாதிரியான சிந்தனை போக்கையும், முன்மாதிரியான ஊடக வரலாற்றையும், முன்மாதிரியான பாராளுமன்றத்தையும் காண முடியாது. நான் மாலைதீவில் இருந்தபோது மாலைதீவு அரபிக் மദ്രஸாவிலே குர்ஆன் கற்பிக்கின்ற கையும், மாலைதீவு மദ്രஸாவிலே மாலைநீர் தலைநகரில் இருக்கின்ற ஒரு மദ്രஸா, தற்போதைய ஜாமியன் அலிமியா மாதிரி ஒரு மദ്രஸா, அதிலே குர்ஆனை கற்பிக்கின்ற கையும் தனது ஆட்சியிலே செய்த அட்டகாசங்களை நாங்கள் கண்களால் கண்டோம். நான் அங்கு வேலை செய்திருவேன். எனவே அந்த மக்கள் தொடுத்த போராட்டம், இதை நாங்கள் கண்களால் கண்டோம். ஆட்சியாளர்கள் பயன்படுத்திய முறைகள், எதிர்கருத்துக்களை, எதிர்கட்சிகளை, மாற்று சிந்தனை உள்ளவர்களை பயன்படுத்திய முறைகளை வாய் விட்டு பேச முடியாத அளவுக்கு மிக மிக கவலையாக இருக்கின்றது. எனவே முஸ்லிம் உலகம் 1924க்கு பிறகு தனது சாம்ராஜ்ய கனவை இழந்து துண்டிக்கப்பட்டதன் பின்னால் இராணுவ ஆட்சி, பட்டு மோசமான மன்னராட்சி, போலியான இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் போலியான ஜனநாயக ஆட்சியை நாங்கள் காண்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சில மூவிஸ் படங்கள் இருக்கின்றது. லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, த லைன் ஆஃப் டெசர்ட். இந்த 2 படமும் அதே நேரம் மெசேஜ். இந்த படங்கள் என்ன சொல்ல வருகின்றது என்றால், இந்த மிடில் ஈஸ்டை மையமாக வைத்த வரலாறுகள். இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா என்ற படத்தை நீங்கள் பார்த்தால் விளங்கும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வை செய்தார்கள். உஸ்மானிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவது எப்படி, வீழ்த்தியதன் பின்னால் திரும்ப அது தலை தூக்காமல் இஸ்லாமிய சாம்ராஜ்ய கனவு மீண்டும் வராமல் அதை சுக்குன்னு உருவாக்குவது எப்படி, முஸ்லீம்களிடத்திலே பிளவுகளை கொண்டு வருவது எப்படி. 1924 அந்த கனவை அவர்கள் நனவாக மாற்றுகின்றார்கள். உஸ்மானிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைகின்றது. அதற்கு முன்னர் 300 வருடங்களுக்கு முன்னால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன் ஒரு உளவாளியாக லாரன்ஸ் ஆஃப் அரேபியா சவுதி அரேபியா நிலத்துக்குள் வருகின்றார். அங்கே அரபிகளின் சிந்தனை போக்கை பார்க்கின்றார், கோத்திர சிந்தனைவாதிகளை பார்க்கின்றார். அதே நேரம் புகழ்பெற்ற ஒரு கீழ்த்தரமான சிந்தனை போக்குள்ள வஹாபிசத்தையும் வஹாபி முல்லாக்களையும் பார்க்கின்றார். எனவே அங்கு அரப் தேசியவாதம் பேசப்படுகின்றது. வஹாபிசம் படுமோசமான வெளிப்பாட்டை கொண்டு வருகின்றது. அதே நேரம் கோத்திரவாதத்தை மையமாக வைத்து உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக ஆயுத போராட்டங்கள் தொடுக்கப்படுகின்றது. இதற்கு பின்னணியில் இருந்தவர் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. மட்டுமல்ல, லிபியாவின் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மொசோலி இத்தாலியிலிருந்து வருகின்றார். லிபியா ஆக்கிரமிக்கப்படுகின்றது. உமர் முக்தார் அவர்களின் போராட்டம் ஒரு நல்ல செய்தியை எடுத்து தருகின்றது.
அந்த நிலத்தை பாதுகாப்பது, சுய நிர்ணய உரிமை பாதுகாப்பது, நிஜ பூமியை பாதுகாப்பதற்கான போராட்டம் அங்கு நடைபெறுகின்றது. மட்டுமல்ல, அல் ஜசீராவிலே ஒரு டாக்குமெண்ட் இருக்கின்றது. திருடப்பட்ட நிலம், பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் யூகே, திருடப்பட்ட நிலத்தை எப்படி பங்கிடுவது, லைன் சாண்ட்ஸ் இன் த லைன் ஓ லைன்ஸ் இன் த சாண்ட். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இராணுவ அதிகாரிகள் இந்த சாம்ராஜ்யத்தை, முஸ்லிம் உலக சாம்ராஜ்யத்தை துண்டாடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களுடைய டயலாக், கலந்துரையாடல், எவ்வாறு அந்த மெப்பிலே தனது பங்குது, பிரான்சின் பங்குது, ஜெர்மனியின் பங்குது, பிரித்தானியாவின் பங்குது என பங்கு போடுவதை நீங்கள் காண்பீர்கள். இது நடைபெறுவது முஸ்லிம் உலகத்திலே, முஸ்லிம் நிலத்திலே நடைபெறுகின்ற துண்டாடல்கள். அதுக்கு பிறகு முஸ்லிம் உலகம் சுதேச இறையாண்மை கொண்ட ஜனநாயக அலகுகளாக மாறுகின்றது. ஒரு தலைமைத்துவத்துக்கு இருந்த, ஒரு கலிஃபாவுக்கு கீழ் இருந்த, ஒரு இமாமுக்கு கீழ் இருந்த, ஒரு தலைவருக்கு கீழ் இருந்த, ஒரு கவசத்துக்கு கீழ் இருந்த பாரிய சாம்ராஜ்ய நிலங்கள் துண்டாடப்படுவதும், அதற்கு பின் எல்லை சண்டைகளை கொண்டு வருவது, இயக்க சண்டைகளை கொண்டு வருவது, குடும்பவாதங்களை கொண்டு வருவது, வஹாபிச சிந்தனை போக்கை கொண்டு வருவது, தாலிபானி சிந்தனை போக்கை கொண்டு வருவது, மதரசாக்களை உருவாக்கி முஸ்லிம் சமூகத்தை முட்டாளாக்குவது, இதை நீங்கள் கண்டீர்கள் முஸ்லிம் உலகத்திலே, உலக வரலாற்றிலே. எனவே பிரித்தானியர்கள் தேர்ந்தெடுத்த யுக்திகளில் ஒன்று தான் இந்த முல்லாக்களை உருவாக்குதல். அதற்கு மதரசாக்களை உருவாக்கினார்கள். சிந்தனை போக்கிலே பாரிய பின்னடைவுகளை கொண்டு வருவதற்கு வஹாபிசத்தை வளர்த்தார்கள், ISISஐ வளர்த்தார்கள், அல் கைதாவை வளர்த்தார்கள். எனவே இந்த சிந்தனை போக்கெல்லாம் முஸ்லிம் உலகத்தை நாளுக்கு நாள் ஒன்றுக்கொண்டு முரண்பட செய்வதும், அவர்களுக்கிடையே போராடி தானாக அழிவதும், இந்த டிவைடிங் அண்ட் ரூலிங் கொள்கையினால், பிரித்தாளும் கொள்கையினால் மேற்கத்தியுள்ளம் பலம் பெறுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனம் நொறுக்கப்பட்டது. அண்மையிலே லாஸ்ட் அக்டோபரிலிருந்து இந்த அக்டோபர் வரை ஒரு வருடத்துக்குள் பாலஸ்தீனம் நொறுக்கப்பட்டது. காசா சுக்குநூறாகியது. டர்க்கி எந்த நகர்வையும் இஸ்ரேலுக்கு எதிராகவோ பாலஸ்தீனை பாதுகாப்பதற்காக செய்யவில்லை. ஆனால் டர்க்கி இன்றைய சீரியாவுக்குள் நுழைந்தது. கனிய வளங்களை திருடுவதற்கு, பெட்ரோலிய வளங்களை திருடுவதற்கு, சீரியாவை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒரு பப்பெட், ஒரு பொம்மையை வைத்து சீரியாவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு. எனவே இந்த டர்க்கி நன்மைக்கால நகர்வுகளும், டர்க்கி இஸ்ரேல் உடனான பொருளாதார, அரசியல், இராணுவ, இரகசிய தொடர்புகள், இது பற்றி முஸ்லிம் சமூகமும் முஸ்லிம் புத்திஜீவிகளும் விளங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், இன்று உலக தற்போதைய நிலையிலே முஸ்லிம் உலகம் துண்டாடப்பட்டதை பற்றி நாங்கள் பார்த்தோம். 1924 இன்று 2024. 1924 டர்க்கி இஸ்லாமிய சாம்ராஜ்ய கனவு முறியடிக்கப்படுகிறது. 2024 இன்றைக்கு சுமார் 100 வருடங்களுக்கு பின்னால் சீரியா சுக்குநூறாடப்படுகின்றது. எனவே சீரியாவை துண்டாடுவது எப்படி? அங்கு அமெரிக்கா நேரடியாக தலை போடவில்லை, மறைமுகமாக தலை போடுகின்றது. இஸ்ரேல் மொரோக்கோ வரும் வரையில் வந்திருக்கின்றது. டர்க்கி தனது கட்டுப்பாட்டை வடக்கில் வைத்திருக்கின்றது. STS ஜுலானி, AMA ஜுலானி, இவர் ஒரு இராணுவ பிரிவில் இருந்து ISIS, அல் கைதா, பின்னர் அப்படியே STSஆ வந்து இன்று இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தை முன்வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பொம்மையாக மாறியிருக்கின்றார். எனவே ஜுலானியை பற்றி மிக தெளிவான ஒரு பிம்பத்தை கொண்டிருக்க வேண்டும். இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் முஸ்லிம் உலகத்தில் வந்திருக்கின்றார்கள். கமல் அத்தார்துர்க் ஈஜிப்டை துண்டாடி, ஈஜிப்டிலிருந்து அந்த இஸ்லாமிய உணர்வை, ஷக்ல் ஆஃப் இஸ்லாமை தூக்கி எடுத்து வெளியே போட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். இதே போல் ஒரு நிலைப்பாட்டினை நாங்கள் சீரியாவிலும் காணலாம். வெளியே சொல்வதொன்று, உள்ளே நடப்பது இன்னொன்று. இஸ்ரேல் டமஸ்கஸ் வரும் வரையில் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலும் சகல ஆயுதம், விமானம், அதே நேரம் பாதுகாப்பு தளங்கள் சுக்குநூறாக்கப்பட்ட போதிலும் ஜுலானி எந்த ஒரு கருத்தையும் இஸ்ரேலுக்கு எதிராக முன்வைக்கவில்லை. அதே நேரம் ஜுலானி, இந்த தீவிரப்போக்குள்ள ஜுலானி, பாலஸ்தீனத்தில் முஸ்லிம் சமூக, முஸ்லிம் உலகம் நொறுக்கப்பட்ட போது தற்போது டர்க்கி டமஸ்கஸ் நோக்கி நகர்ந்த நகர்வை அங்கு காதா நோக்கி நகரவில்லை, அங்கு லெபனான் நோக்கி நகரவில்லை. எனவே இதுக்கு பின்னால் பாரிய ஒரு சதி இருப்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லலாமல் நினைக்கின்றேன். எனவே இந்த முஸ்லிம் உலகம் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு, முஸ்லிம் உலகத்தை ஆள்வது எப்படி,
முஸ்லிம் உலகத்தில் தனது பரிமாணங்களை நிலைநாட்டுவற்படி முஸ்லிம் உலகத்தில் சிஸ்டம் ஆஃப் இஸ்லாம், சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் பொலிட்டிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல், சிஸ்டம் ஆஃப் விமென், சிஸ்டம் ஆஃப் சில்ட்ரன், சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் இவைகளை நிறைவேற்றுவது எப்படி, மட்டுமல்ல நிர்வகிப்படி என்ற முஸ்லிம் உலகம் தொடர்பான ஒரு சிந்தனை எங்களிடம் இருத்தல் அவசியம். வி ஆர் த ஸ்ரீலங்கன். எங்களுக்கு முஸ்லிம் உலகத்தில் என்ன நடக்கின்றது, மட்டுமல்ல இலங்கையில் என்ன நடக்கின்றது, சிறுபான்மை அரசியல், வி ஆர் மைனாரிட்டிஸ். இந்த சிறுபான்மை அரசியலிலே நாங்கள் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை சந்தித்தோம், பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். பின்னர் நம்பினோம் ஏமாறந்தோம். மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் உலகம் பாரியோர் சிந்தனை வளத்தை கொண்டது. சில நேரம் ஒரு காலத்திலே சொல்லியிருப்பார்கள், நாங்கள் முஸ்லிம் மார்க்சிசவாதிகள். அது ஒரு பெருமையாக பேசுவார்கள். நாங்கள் முஸ்லிம் மார்க்சிசவாதிகள், நாங்கள் சமதர்மவாதிகள், நாங்கள் முதலாளித்துவவாதிகள், நாங்கள் ஜனநாயகவாதிகள். இப்படி புகழ் பாடிய ஒரு சமூக உலகம் முஸ்லிம் உலகத்திலும் இலங்கையிலும் இருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், அண்மை கால சிந்தனை போக்கிலே அந்த தூய்மையான இஸ்லாமிய பணி, ஐடியாஸ், ஐடியாலஜி இவைகளை சரியாக விளங்கிய ஒரு நகர்வை நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்றில் இணையாமல், ஒரு ஜாகிலியத்தில் இணையாமல், ஐரோப்பிய சிந்தனை அது இணைவதில்லை, முதலாளித்துவ சிந்தனை அதில் இணைவதில்லை, மார்க்சிசம் சிந்தனை அதில் இணைவதில்லை, ஜனநாயக சிந்தனை அதில் இணைவதில்லை, மக்கியாவலி சிந்தனை அதில் இணைவதில்லை. ஆனால் எதில் இணைவதென்றால் தனது இறைவனுக்கும் தனது ரசூலுக்கும் பொருத்தமான சிந்தனையில் இணைவது. அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த அல்குர்ஆன் பற்றிய சிந்தனை போக்கை நாங்கள் ஒரு வீடியோவிலே பார்த்தோம். இந்த அல்குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும் என்றால் ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். எனவே இந்த நேரான வழியை தேடி ஒரு பயணம் முஸ்லீம் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேர்மையான நீதியான ஆட்சியை நோக்கி முஸ்லீம் உலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் வி த பீப்புள் லைக் இன்டலெக்சுவல்ஸ் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். தனியான பாதை, தனியான ஒரு சிந்தனை போக்கு, தனியான ஒரு சிந்தனை பிரிவு, விவாதங்களுக்கு அழைப்பது, கலந்துரையாடலுக்கு அழைப்பது, தெளிவான செய்தி, டிரான்ஸ்பேரண்ட் செய்தி, பப்ளிக் மெசேஜ், இதில் எந்த ஒரு கபடத்தனமும் இல்லாத ஒரு தெளிவான சிந்தனை போக்கை பகிரங்கமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அண்மை காலமாக இந்த முஸ்லீம் புத்திஜீவிகள், யூனிவர்சிட்டி முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ், முஸ்லீம் இன்டலெக்சுவல் லீடர்ஷிப், இது ஒரு தெளிவான மெசேஜோடு இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்கு வருகின்றது. அதே போல் நீங்கள் பார்க்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளில் சில அமைப்புகள், தப்லீக் ஜமாத், சூஃபிசம், ஈவன் தௌஹீத் ஜமாத், இவர்கள் அரசியல் பற்றி ஆர்வம் இல்லாதவர்கள். இன்னும் ஒரு சிந்தனை போக்கிலே, இன்னும் ஒரு தீவிர சிந்தனை போக்கில் நீங்கள் பார்க்கலாம், அரசியல் ஆக்கிரமிப்பு, வஹாபி பாலிட்டிக்ஸ், தாலிபான் பாலிட்டிக்ஸ், ஜமாத் இஸ்லாமி பாலிட்டிக்ஸ், அந்தவாதி பாலிட்டிக்ஸ், இதை நீங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு பக்கத்தில் அரசியலை நிராகரிக்கின்ற ஒரு பகுதியையும், இன்னொரு பக்கத்தில் ஆபத்தான அரசியல் சிந்தனை போக்கோடு வருகின்ற ஒரு பகுதியை நீங்கள் இலங்கையில் பார்க்கலாம். இந்த இரண்டும் முஸ்லீம் சமூகத்துக்கு பொருத்தமானதல்ல. என்றால் இலங்கை ஒரு சிறுபான்மை சமூகம். இங்கே பேசப்பட வேண்டிய அரசியல் எத்திக்கல் பாலிட்டிக்ஸ், எத்திக்கல் எக்கானமிக்ஸ், எத்திக்கல் ஜுடிஷியல் சிஸ்டம். அதே நேரம் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய சிந்தனை பிரிவுகளிலே சோதியை மையமாக வைத்த சலஃபி சிந்தனை போக்கு, பெரும்பாலான பரக்காதனி மதரசாவை மையப்படுத்திய சலஃபி சிந்தனை போக்கு. இவர்கள் சவுதி ஆதரவாளர்கள், சவுதி நிதியில் இயங்குகின்றவர்கள். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், கட்டார் ஆதரவாளர்கள், டர்க்கி ஆதரவாளர்கள், இவர்கள் அந்த சிந்தனை போக்கிலும் அவர்கள் நிதிக்காகவும் முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றுகின்றவர்கள். எனவே இந்த சவுதி சிந்தனை போக்கு, கட்டார் சிந்தனை போக்கு, டர்க்கி சிந்தனை போக்கு, இந்த ஒவ்வொரு சிந்தனை போக்கிலும் பாரிய சர்ச்சைகள், பாரிய ஏமாற்றங்கள், பாரிய போலி சிந்தனைகள் இருப்பதை நாம் உங்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். புதிய உலக ஒழுங்கு, நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒரே முஸ்லீம் சமூகத்தை பற்றி பேசுவதும், முஸ்லீம் வீட்டுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை பேசுவதும், பாலஸ்தீன் பிரச்சனையை பேசுவது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த சமூகம், மேற்கத்திய சமூகம், கிழக்கிய சமூகம், ஆப்பிரிக்கா சமூகங்கள், லாட்டின் அமெரிக்க சமூகங்கள் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே உலக ஒழுங்கை எவ்வாறு நிர்ணயிக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அவைகளை நிராகரித்து
எங்களுக்கு புதிதாக சிந்திக்க முடியாது. எனவே நியூ வேர்ல்ட் ஆர்டர் இதிலே அறிவு, தொழில்நுட்பம், இன்னோவேஷன், உருவாக்கம் பாரிய செல்வாக்கு செலுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு காலத்திலே பிரித்தானிய கொலனைசேஷன், ஜெர்மன் கொலனைசேஷன், பிரான்ஸ் கொலனைசேஷன், ஜப்பான் கொலனைசேஷன், சைனீஸ் கொலனைசேஷன், ஜிங்கிஸ்கான் கொலனைசேஷன், இப்படி பாரிய காலனித்துவங்கள் இருந்த ஒரு காலம் இருந்தது. தற்போது பெரும்பாலான நாடுகள் காலனித்துவத்திலிருந்து விடுபட்டது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே பார்படோஸ் ஐலண்ட், கீபாக் அருகாமையில் இருக்கின்ற பார்படோஸ் ஐலண்ட் பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுபட்டது. பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து பார்படோஸ் ஐலண்ட் விடுபட்டது. இன்னும் பிரித்தானிய காலனித்துவத்துக்கு கீழ் இருக்கின்ற பல நாடுகள் இருக்கின்றது. எனவே அங்கு கொலனைசேஷன், ஆம், இராணுவ ரீதியான ஆக்கிரமிப்பு இருந்த வரலாறை நாங்கள் மறக்க முடியாது. அதுக்கு பின்னால் நியோ கொலனைசேஷன், நிறுவனங்கள் வருகின்றது, ஐக்கிய நாடுகள் சபை வருகின்றது, IMF வருகின்றது, யூரோப்பியன் யூனியன் வருகின்றது, சாக் வருகின்றது, சைனா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இது வருகின்றது, நேட்டோ வருகின்றது. எனவே நிறுவனங்களுக்கூடாக வருகின்ற காலனித்துவம் நியோ கொலனைசேஷன். இது பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை புதிய உலக அமைப்பிலே நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நீங்கள் பார்க்கலாம் போஸ்ட் கொலனைசேஷன். இந்த கொலோனியல் தாக்கங்களில் முஸ்லீம் உலகம் பெற்றதென்ன? ஆபத்தென, கெயின் அண்ட் த லூசர், டேஞ்சரஸ் சைட் அண்ட் பாசிட்டிவ் சைட். உதாரணமாக இலங்கையை பிரித்தானிய காலனித்துவம் காலனித்துவப்படுத்தியது. இதிலே நிறைய நல்ல பணிகளும் நடந்திருக்கின்றது. அதே நேரம் இன்று நீங்கள் பார்க்கலாம், பிரித்தானிய காலனித்துவ சிந்தனைகள் நீதிமன்றத்திலிருந்து கல்வித்துறை, அரசியல் துறைக்குள்ளே கூட வந்திருக்கின்றது. மேற்கத்திய உலகம் அவர்களுடைய சித்தாந்தத்தில் தோல்வி அடைந்த போதும், உதாரணமாக கிரீஸிலே ஜனநாயகம் தோல்வி அடைந்தது. ஜனநாயகத்தின் தொட்டில் கிரீஸ், அங்கு ஜனநாயகம் தோல்வி அடைந்தது. ஐரோப்பாவிலே முதலாளித்துவம் தோல்வி அடைந்தது. ரஷ்யாவிலே கம்யூனிசம் தோல்வி அடைந்தது. சைனாவிலே கம்யூனிசம் இல்லை, அங்கு இருப்பது முதலாளித்துவம். இந்த சிந்தனை போக்கு இருக்கின்ற ஒரு காலப்பகுதிகளிலே, நவீன உலக ஒழுங்கிலே இலங்கையிலே முதலாளித்துவ சிந்தனை போக்கு தோல்வியடைந்து தற்போது வாக்கிய சிந்தனை போக்கு மேலெழுந்த வாரியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அண்மையில் பாராளுமன்ற உரையில் லால்காந்த் அவர்கள் சொன்னார்கள், ஒரு 2-3 டேஸுக்கு முன்னால், நாங்கள் மார்க்சிசவாதிகள். இதை தெளிவாக பாராளுமன்றத்திலே சொன்னார்கள். காதி நீதிமன்றங்களுக்கு எதிராக குரல்களை முன்வைக்கின்ற சரோஜா போல்ராஜ் அன்று அவர் உரையாற்றிய அந்த உரையிலே அந்த கடைசி தமிழில் ஆரம்பித்து சிங்களத்தில் பின்பக்கம், பிறகு ஆங்கிலத்தில் ஒரு வசனத்தை வாசித்தார். there is a quote. அதில் யாருடைய கோட் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தது என்றால் செரீனா வில்லியம்ஸ். செரீனா வில்லியம் யார்? அஞ்சலினா ஜூலி யார்? ஜெனிஃபர் லொபேஸ் யார்? இவர்கள் யார்? இலங்கையில் உத்தரீத்த பார்லிமெண்ட், அதி உயர் பாராளுமன்றத்திலே சட்டங்களை உருவாக்குவது, நாட்டை ஆள்வது, சிந்தனைகள் உருவாக்குவது, நீதியை நிலைநாட்டுற ஒரு நிறுவனத்திலே செரீனா வில்லியமை ஒரு முன்மாதிரியாக காட்டி, பெண்களுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர், குழந்தைகளுக்கு பொறுப்பான அமைச்சர், அதாவது முஸ்லிம் பெண்களுக்கு பொறுப்பான அமைச்சர், முஸ்லிம் குழந்தைகளுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர், எல்லா பெண்களுக்கும் பொறுப்பான அமைச்சர், எல்லா குழந்தைகளுக்கும் பொறுப்பான அமைச்சர் செரீனா வில்லியமின் ஒரு கோட்டை ஆங்கிலத்தில் வாசித்தார். அந்த பெண் பௌத்தரின் சிந்தனையை வாசிக்கவில்லை, அந்த பெண் இந்துத்துவத்தில் உள்ள சிந்தனைகளை வாசிக்கவில்லை, அந்த பெண் இயேசுநாதரின் சிந்தனைகளை வாசிக்கவில்லை. சொன்னது யார் என்றால் செரீனா வில்லியம்ஸ். உங்களுக்கு தெரியும், இந்த செரீனா வில்லியம், அஞ்சலினா ஜூலி, ஜெனிஃபர் லொபேஸ், இந்த ரெஹானா, இந்த செலிபிரிட்டிஸ், இவர்களெல்லாம் யார்? இவர்களில் இருந்து நாங்கள் எதை படிக்க இருக்கின்றோம்? எனவே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ, காதி நீதிமன்றத்தில் குற்றம் காண்பது, முஸ்லீம் சமூகத்தின் அல் குர்ஆன் ஹதீஸ்களில் குற்றம் காண்பது, முஸ்லீம் சமூகத்தின் விழுமியங்களிலே குற்றம் காண்பது, குற்றம் கண்டதன் பின்னால் முன்வைக்கின்ற கருத்து மிக கீழ்த்தரமான கருத்து. கொண்டு வருகின்ற சிந்தனையாளர்கள் யார்? நெல்சன் மண்டேலா கொண்டு வரவில்லை, காந்தியை கொண்டு வரவில்லை, அம்பேத்கரை கொண்டு வரவில்லை. இந்த மேற்கத்திய உலகத்திலே இந்த ஃபெமினிச சிந்தனை போக்கிலே சிக்குண்டு தனக்கு கணவன் யாருன்னு தெரியாது, தனக்கு எத்தனை கணவன் தெரியாதவர்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து இலங்கை முஸ்லீம்களுக்கு
இலங்கை பெண்களுக்கு, இலங்கை குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கோட், ஒரு செய்தியாக சொல்வதை நான் மனவருத்தத்துடன் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த புதிய உலக ஒழுங்கிலே, இலங்கையின் புதிய உலக ஒழுங்கோடு இணைகின்ற அந்த பாதையிலே நாம் பாரிய கவலையையும் அதிருப்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போல் நாங்கள் பார்க்கலாம், இந்த முஸ்லிம் உலக தலைவர்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணம் தலைமைத்துவத்துக்கு வந்த விதம். உதாரணமாக ஹசீனா, பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா தனது கணவனின் செல்வாக்கில் வருகின்றார். எதிர்க்கட்சி தலைவி பேகம் கணவனின் செல்வாக்கில் வருகின்றார். பெனாசிர் பூட்டோ தந்தையின் செல்வாக்கில் வருகின்றார். எனவே இந்த ஃபெமிலி டைஸ், இந்த ஃபெமிலி ட்ரைப், இது முஸ்லிம் உலகத்தில் ஒரு ஒரு நச்சுத்தன்மையான ஒரு கேன்சர் ஆக நாங்கள் வந்து கொண்டிருப்பதையும், அது அரசியலிலே பாரி அழிவுகளை கொண்டு வந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, இலங்கையிலே கோத்தா கோஹோம், ராஜபக்ஷ கோஹோம், ரணில் கோஹோம், இதை நாங்கள் கண்டோம். இதன் செய்தி என்னவென்றால், இந்த குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, டைனஸ்டி, மக்கியாவலிசம், இவைகளெல்லாம் படு தோல்வி அடைந்ததை இந்த நூற்றாண்டு எங்களுக்கு சொல்லித்தந்ததை பார்ப்பீர்கள். அசாத்தின் ஓட்டம், 54 வருட அட்டகாசத்தின் அசாதின் ஓட்டம் சொன்ன செய்தி என்னவென்றால், இதை விட முன்மாதிரியான ஒரு அரசியல்வாதியாக இருந்து அதே மண்ணில் இறந்திருக்கலாம் என்ற செய்தியோடும், முஸ்லிம் உலகத்திலே அந்த குந்தும் ஹைர உம்மத், வி ஆர் த பெஸ்ட் நேஷன், எங்களுக்கு ஹுஸ்வத்துல் ஹசனாக இருக்கின்றது, தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகின் இருக்கின்றது. இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மேற்கத்திய சிந்தனைக்குள் சிக்குண்டு தடுமாறி நாட்டை விட்டு ஓடுகின்ற மக்கியாவளி கொள்கைகளை பின்பற்றிய முஸ்லிம் உலக தலைவர்களை நாம் கண்டு அவர்களின் அரசியல் நகர்வுகளால் நாங்கள் வேதனை அடைகின்றோம். எனவே இன்று முஸ்லிம் உலகம் வேண்டி நிற்கின்ற இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? முஸ்லிம் உலகத்துக்கு தேவை இன்டெலெக்சுவல் தாட்ஸ், இறை திருப்தியோடு, இறைவனின் நிழலில், நபிகள் நாயகத்தின் நிழலில் அறிவியல் சிந்தனை தேவை. அதே நேரம் முஸ்லிம் உலகம், முஸ்லிம் நிலம் ஆளப்படுவது யாரால்? ஆளப்படுகின்ற சிந்தனை எது? அதற்கான எலெக்ஷன் ப்ரோசஸ் எது? கான்ஸ்டிடியூஷன் எது? ரோட் மேப் எது? பெண்களின் வகைப்பாகம் என்ன? இவைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதே நேரம் நான் லண்டனில் இருந்து சகல அமைப்புகளையும் ஆராய்ந்ததன் பின்னால் உருவாக்கிய ஒரு சிந்தனை போக்கு தான் K2. K2 என்றால் தி வேர்ல்ட் ரூலிங் சிஸ்டம், முஸ்லிம் உலகத்தின் ஆளுகை. K2 அதற்கு இலக்கம் 2 இருந்தாலும் அதற்குள்ளே பெரிய சிந்தனை சித்தாந்தங்கள் இருக்கின்றது. எனவே தான் 1987 எனது பணி ஆரம்பிக்கப்பட்டது. அது 2008 லண்டனில் முடிவடைந்தது. வெலிகமையில் ஆரம்பிக்கப்பட்ட பணி லண்டன் வரும் வரை எல்லா இயக்கங்களையும் பெரும்பாலான இஸ்லாமிய சிந்தனையாளர்களை நான் படித்தேன். நான் அந்த சிந்தனையாளர்களை நிராகரிக்கவில்லை, ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமிய இயக்கங்களையும் இஸ்லாமிய சிந்தனையாளர்களை முழுமையாக கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்றால், விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்குமாறு நான் கேட்கின்றேன். உதாரணமாக, முக்கோணத்தின் பரப்பளவை காண வந்த கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஃபோர்முலா, அந்த சூத்திரத்தை வைத்து வட்டத்தின் பரப்பளவை காண முடியாது. சயின்ஸ் வட்டத்தின் பரப்பளவை காணுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த ஃபோர்முலாவை வைத்து முக்கோணத்தின் பரப்பளவை காண முடியாது. நீங்கள் பார்க்கலாம், இந்த 20ஆம் நூற்றாண்டு பின்னால் வந்த எல்லா சிந்தனையாளர்களும் ஒன்றில் பாகிஸ்தான் இந்தியாவை அடிப்படையாக கொண்டவர்கள், அல்லது இஜிப்டை அடிப்படையாக கொண்டவர்கள், அல்லது ஜோர்டான் பாலஸ்தீனை அடிப்படையாக கொண்ட தஹீத்தீன் அப்கானி சிந்தனை, அல்லது சவுதி அடிப்படையாக கொண்ட வஹாபிச சிந்தனை, அல்லது தாலிபானி சிந்தனை. இவைகள் எல்லாம் இலங்கை நிலத்துக்கு வெளியால் உள்ள சிந்தனைகள். ஈவன் ஜமாத், தப்லீக் ஜமாத் கூட மேவாத்தை அடிப்படையாக கொண்டு, இந்தியாவை அடிப்படையாக கொண்ட ஒரு சிந்தனை போக்கு. இலங்கையிலே இந்த சிந்தனைகள் இலங்கையில் உள்ளவர்களால் உருவாக்கப்படவில்லை. எனவே இவைகளை நான் படித்துவிட்டு இலங்கைக்கான ஒரு பொது போக்கொன்று அவசியம் என்பதை நான் உணர்கின்றேன். எனது சிந்தனை போக்கிலே ஸ்ரீலங்கன் இஸ்லாம் K2 ஒன்றை கொண்டு வருகின்றேன். யூ டேக் இட் ஓர் லீவ் இட். ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்தது எனது பாதையில் பல இஸ்லாமிய அறிஞர்களையும் பல இஸ்லாமிய இயக்கங்களையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவைகளுள்ள சரி பிழைகளை
தெளிவாக ஆராய்ந்ததன் பின்னால் உருவாக்கிய அமைப்புகளே. எனவே எனது சிந்தனைகளை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால்